மீனா, கல்யாணத்துக்கு அப்புறம் எங்க ஹனிமூன் போறீங்க? சிப்போ, அது எங்க அத்தை தான் டிசைட் பண்ணணும். எங்க கூட்டிட்டு போறாரு? குளிர் எங்க அதிகமா இருக்கோ அங்கதான் கூட்டிட்டு போவாரு. குளிர் அதிகமா இருக்குன்னு ஃப்ரிட்ஜுக்குள்ள போயிடாதீங்க. சிப்போ, அக்கா, அத்தா கிட்ட இருந்து லெட்டர் வந்திருக்கு. மஜு, இது அக்கா கிட்ட தான் கொடுப்பேன். எல்லாம் அன்புள்ள மீனாவுக்கு நீங்க எனக்கு பொருத்தமான மனைவியா இருப்பீங்கன்னு எங்க அம்மா சொன்னாங்க. அக்கா, அக்கா வந்தாச்சு. சீக்கிரம் வாக்கா. சீக்கிரம் வா. மாப்பிளைய போட்டோல பார்த்ததை விட நேர்ல ரொம்ப அழகா இருக்காருடி. இத போடுங்க. வாங்க மாப்பிள. எங்க வீட்டுக்கு நீங்க மாப்பிள்ளைய வர்றதுக்கு நாங்க கொடுத்து வச்சிருக்கணும். வாங்க வாங்க போலாம். உள்ள போலாம். சண்முகம், நீ எப்படா பொண்ணு வீட்டுக்காரனா? அடே, நான் உன் வீட்டுக்கு தானே வந்துட்டு இருந்தேன். வர வழியில என் வீடு தெரிஞ்சது, உள்ள வந்துட்டேன். வா. ஹாய் அத்தா. ஹலோ, இதான் என் சின்ன பொண்ணு மஞ்சு. ஹாய் மஞ்சு. வாங்க வாங்க. ஏய் மஞ்சு பாருடி, மாப்பிளை கைய பிடிச்சு எடுத்துட்டு போறா. எப்பவும் அத்தானை பத்தி தான் பேச்சு. அதான் இப்படி. நீங்க வாங்க. ஏய், நாங்க கீழே போய் மாப்பிளைய பாத்துட்டு வரோண்டி. போவாதீங்கடி ப்ளீஸ். என் கூடவே இருங்க, ரொம்ப டென்ஷனா இருக்குடி. அத்தா அத்தா, அங்க பாருங்களேன். இந்த கிளி எல்லாம் அக்கா குட் மார்னிங் சொன்னா தான் சாப்பிடும். அப்படியா? நிஜமா. I swear. Believe me அத்தா. வாங்க அத்தா. இங்க வந்து பாருங்களேன். அத்தா, இது அக்காவோட செல்லம். எப்படி இருக்கு? நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. லா 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 லா. டேய் முருகா. டேய் முருகா. என்னப்பா? பேசாம பிரபா கூட போயிருக்கலாம்ல. டேய், அவன் முன்னாடி நான் போனா அவன் பர்சனாலிட்டி அடிபட்டு போவான். அதனாலதான் நான் இங்க வந்தேன். இங்க வந்து அம்புட்டு பகர என்னையவே குறு 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 பாக்குதுடா. பாக்குதுல்ல? டேய், ஒரு மரியாதைக்காவது மண்டை ஆட்டு. நீயும் குரு 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 குருன்னு பாத்துக்கிட்டா அப்படி? சீ. டேய், இங்கேயுமாடா? பொறாமடா, பொறாம. என்னை ஏண்டா அழகா படைச்ச ஆண்டவா. அப்பா, நல்ல வேலை இந்த வீடு இடியல. வாடா. நல்லா இருமா கடவுளே. இது கொஞ்சம் பிடிங்க. என் மருமகளுக்காக நான் தேடி பிடிச்சி ஒரு நெக்லஸ் கொண்டு வந்திருக்கிறேன். நல்லா இருக்கா? நல்லா இருக்கா ராஜதி? உனக்கு பிடிச்சிருக்குதா? எந்த நகையை உனக்கு போட்டாலும் அந்த நகைக்கே அழகு வந்துருது. பாரு மீனா, எங்க வீட்டுல எவ்வளவோ நகைய நட்டு என்னெல்லாமோ இருக்குது. ஆனா உன்னோட இந்த புன்னகை தான் இல்ல. அத மொத்தமா அள்ளிட்டு போறதுக்கு தான் அந்த வந்திருக்கிறேன். ஏமா வேர்க்குது? ஃபேன் எதுவும் போடலையா? போட்டுருக்கு. நான் மருமகளை ரொம்ப காக்க பிடிக்கிறேன். ராஜா, அத்தா, நான் சில क्वेश्चंस கேட்பேன். நீங்க ஆன்சர் பண்றீங்களா? நீங்க குடிப்பீங்களா? என் பையனுக்கு இந்த பழக்கம் அறவே இல்ல. அவனே சாப்பிடாதப்ப இந்த வயசுல நம்ம எதுக்கு இந்த கர்மத்தை சாப்பிடுவானே நானும் விட்டேயா. வெரி குட். அத்தா, உங்க வைஃப் கன்சீவ் ஆனா ஆண் குழந்தையா பெண் குழந்தையா ஸ்கேன் பண்ணி பாப்பீங்களா? பாப்பேன். பாப்பீங்களா? ஆமா. ஆண் குழந்தையா பெண் குழந்தையா தெரிஞ்சுக்கிறதுக்காக இல்ல, குழந்தை ஆரோக்கியமா இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். பெண் குழந்தையா இருந்தா தாயோட வயித்துல இருக்கும் போதே அழிச்சிடும். ஆஃப்டர் ஆல் ஒரு குழந்தை தானே நினைக்கிறோம். ஆனா ஒரு சகோதரிய, ஒரு தாயை அழிக்கிறோம். இந்த கொடுமை தொடர்ந்தா பெண் இனமே அழிஞ்சிடும். அந்த தவறை நான் எப்போதுமே செய்ய மாட்டேன். ஒன்னே ஒன்னு ஃபைனல் क्वेश्चन. சொல்லுங்க. பக்கத்து வீட்டுக்கு ஒரு கடிதாசி வந்துச்சு.
அந்த கடுதாசிக்கு எல்லாரும் சேர்ந்து சந்தனம் தேய்ச்சாங்க. ஏன்? வந்த கடுதாசி மொட்டை கடுதாசியா இருந்திருக்கும். நீங்க 3 பேரும் கிளாஸ்மேட்ஸ் சொல்றீங்க. எங்க அத்தானை பார்த்தா ரொம்ப அழகாவும் ரொம்ப யங்காவும் தெரியுது. ஆனா உங்களை பார்த்தா ரொம்ப ஓல்டேஜ் மாதிரி தெரியுது. என்ன விஷயம்? ஒண்ணும் இல்ல. அதே மீசை வச்சா நரைச்சு போகுமே மீசை எடுத்துட்டு முடிய நீளமா வளர்த்தார். அதான் எங்க இருக்கார் எல்லாம் தெரிஞ்சுட்டு நீ என்ன பண்ண போற? அதான் என்ன பண்ண போற? இல்ல உண்மையை இவங்க 2 பேர் மறைக்கிறாங்க. எல்லாரும் காலேஜுக்கு போய் தானே டிகிரி வாங்குவாங்க. இவங்க ஸ்கூல்லயே வாங்கிட்டாங்க. எப்படிங்க? அதாவது 8ஆவதுல ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர், 9ஆவதுல ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர், இப்படியே ஒவ்வொரு கிளாஸ்லயும் 3 வருஷம் படிச்சு இவங்க ஸ்கூல்லயே டிகிரி வாங்கிட்டாங்க. அதான் உண்மை. பொய்சில என்ன கல்யாணம் பண்ணிட்டு இருக்கீங்களா? நான் அப்புறம் பேசிக்கிறேன். உங்க பழந்தேரம் எல்லாம் பேசிட்டு இருந்தா நல்ல நேரம் போயிடும். என் மருமகளை வர சொல்லுங்க. உனக்கு கொஞ்சம் பிடிச்சிருக்கா ரொம்ப பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. அக்காவுக்கு அங்கிள ரொம்ப பிடிச்சிருக்கு. பொண்ணுக்கு மாப்பிளைய பிடிச்சிருக்குன்னு சொன்ன உடனே மாப்பிள்ளை வெக்கத்துல விறுவிறுன்னு போறாரு. ஏட்டா மாப்பிள்ளை ஒரு வார்த்தை கேட்டுறா. ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சுதானே வந்திருக்காங்க. இதுல ஃபார்மாலிட்டி எல்லாம் பார்க்க கூடாது. கேட்டுறதா பெட்டர். கேட்டுடு. சரி, உங்களுக்கு அந்த குறை எதுக்கு? நான் கேட்டு வந்தேன். அப்பா பிரபா, என்ன அந்த பொண்ணு பாருக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிருச்சு? டேய், நம்ம போட்ட லெட்டர் கிடைச்சதோ இல்லையோ, படிச்சாங்களா என்னன்னு ஒண்ணுமே தெரியலடா. இப்ப என்னடா பண்றது? அதான்டா ஒரே குழப்பமா இருக்கு. கையும் ஓடல காலும் ஓடல. பிரபா, சமாளிச்சுக்க. ஒரு நிமிஷம் கொஞ்சம் தனியாவா பேசணும். சரிம்மா. பிரபா, பிரபா பொண்ண பாத்தியா? ரொம்ப அழகா இருக்கால. எங்களுக்கு எல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்குது. உனக்கு பிடிச்சிருக்கா? சம்மதம் சொல்லிட்டா? அம்மா அம்மா, எனக்கு இப்போ கல்யாணம் வேணாமா? கல்யாணம் வேண்டாமா? ஏன் உனக்கு அந்த பொண்ணு பிடிக்கிறியா? அந்த பொண்ணுக்கு என்னடா குறைச்சல்? ஏன்டா கல்யாணம் வேண்டாங்கற? அப்படி இல்லம்மா, என்ன புரிஞ்சுக்கம்மா. எனக்கு இப்போ கல்யாணம் வேணாம் ப்ளீஸ். ஐயா, மாப்பிளைக்கு நம்ம மீனாவை பிடிக்கலையா? மீனாக்கு அவ மனசு போல ஒரு நல்ல மாப்பிள்ளை அமைஞ்சிருக்காரு. அழகான மாப்பிள்ளை பாரு செல்லும்.
உனக்கு கொஞ்சம் பிடிச்சிருக்கா ரொம்ப பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. என் பொண்ணு உனக்கு பிடிக்கலையா? அந்த குழந்தை உனக்கு பிடிக்கலையா? என் உயிர்ல பாதி போயிடுச்சு, 2 கண்ணுல 1 போயிடுச்சு. இப்போ எதுக்கு வந்திருக்கீங்க? இனி பார்த்து பிரயோஜனம் இல்ல. போலாம், போ சொல்லுடா. இவங்களை பார்க்க கூடாதுன்னு சொல்லுடா. sorry. என் பொண்ணோட புன்னகை வாங்கிட்டு போக வந்தேனீங்களே, இப்ப அவ உயிரை வாங்கிட்டு நிக்கிறீங்களே. நல்லா இருப்பீங்களா? நல்லா இருப்பீங்களா நீங்க? ஏமா இப்படி பண்ணீங்க? எங்க அக்கா என்ன துரோகம் பண்ணா? எங்க இந்த பாவம் பண்ணா? ஏன் எங்க அக்காவை கொன்னீங்க? எனக்கு வேணும், எனக்கு எங்க அக்கா வேணும், எங்க அக்கா வேணும்.
எனக்கு அந்த பொண்ணுக்கு எல்லா பொருத்தமும் சரியா இருக்குன்னு சொன்ன அந்த ஜோஷியக்காரன் இப்படி இறந்து போயிடுவான்னு சொல்லலையாம்மா? அப்பா, அவனுக்கு ஆறுதலா இருக்க வேண்டிய நீங்களே இப்படி ஆளுக்கு ஒரு பக்கமா உட்காந்து அழுகுந்தா எப்படிப்பா? அவன் வர்ற நேரம் அப்படி இருந்தீங்கன்னா அவன் மனசு இன்னும் வேதனைப்படுமா இல்லையா? அம்மா இதையே நினைச்சிட்டு இருந்தா எப்படி? மறக்க முயற்சி பண்ணுங்க. மறக்கிற மாதிரியா நடந்திருக்கு ராஜா. டேய், நம்ம யாருக்கு எந்த கெடுதலும் பண்ணலையேடா. இப்படி ஒரு தீராத பழி நம்ம குடும்பத்து மேல விழுந்துட்டே ராஜா. விடுங்கம்மா. அம்மா, அம்மா ப்ளீஸ். அழாதீங்கம்மா. அம்மா, 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 அழாதீங்கம்மா. அமைதியா இருங்க. முருகா, அப்பா, தம்பி ரொம்ப மனசு வேதனையோட இருக்கான். அவனை தனியா விட்டுறாதீங்க. ஆறுதலா கூடவே இருங்கப்பா. சரிப்பா. பிரபா, பிரபா கொஞ்ச நாளைக்கு வெளியூர் போயிட்டு வரலாம் வா. ஆமா பிரபா, அப்பதான் உன்னால இதெல்லாம் மறக்க முடியும். முடியாது. எங்க போனாலும் என்னால மறக்க முடியாது. நான் பார்த்த அந்த பொண்ணோட கண், கைவளையல் சத்தம், கால் கொலுசு என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது முருகா. ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. யார பார்த்தாலும் என்ன திட்டுற மாதிரியே தோணுதுடா முருகா. திட்டுற மாதிரியே. ஐயோ, என் புள்ள வேண்டாம் வேண்டாம் நானே. நான் தானே அவனை கட்டாயப்படுத்திட்டேன். நான் படுபாவி. இதுக்கெல்லாம் காரணம் நான் பிரபா, தான். காரணம் அழுகாதப்பா, நான் தான். அழுகாதடா. நீ அழுகிற பார்த்து அம்மா அப்பா எல்லாம் அழுகிறாங்க பத்தியா? அழுகாதையா, அழுகாத. அம்மா, அம்மா, நம்மளை விட்டுட்டு போறதுக்கு அக்காக்கு எப்படிமா மனசு வந்துச்சு? ஏம்மா, ஏம்மா இப்படி பண்ணா? எனக்கு அக்காவை பார்க்கணும் போல இருக்கம்மா. எங்க வந்த? எங்கடா வந்த? நாங்கெல்லாம் சந்தோஷமா இருக்குமா இல்லையான்னு பார்க்க வந்தியா? கெடுத்துட்டிய, எல்லாத்தையும் கெடுத்துட்டிய. இந்த கையால தூக்கி வளர்த்த என் மருமகளை இதே கையால புதைக்க வச்சுட்டிய. இல்ல, இன்னும் யார் உயிர் வேணும் சொல்லு. ப்ளீஸ் தேவா, நடந்ததுக்கு மாமா கிட்ட மன்னிப்பு கேட்டு போலாம். யாரு யாரு யார் மாமா? சொல்லு, யாரு உனக்கு மாமா? எந்த உரிமையோட நீ அப்படி கூப்பிடுற? நீ கேட்கிற மன்னிப்பு என் மகளை திருப்பி கொடுத்துருமாயா? திருப்பி கொடுத்துருமா? என் மனசுல இருக்கிற வேதனை எல்லாம் கோபமா மாறி நான் உனக்கு வேண்டாங்க, எனக்கு இவனை போ சொல்றீ, போ சொல்றா. அத்தை, அத்தை, நான் சொல்றது தயவு செய்து கேளுங்க. நல்லா இருப்பீங்க. இந்த
இந்த வீட்ல ஒரு உயிர் போனது போதும், இன்னொரு உயிர் போறதுக்கு முன்னாடி மஞ்சு நீயாவது எதுவுமே பேசாதீங்க, உங்களை பாக்குறதுக்கே வெறுப்பா இருக்கு. மஞ்சு 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 ப்ளீஸ். ஐயா, நீங்க இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையா வந்தப்ப எப்படி வந்தீங்க? எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு. நீங்க படிச்சவங்க, நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. அவங்களே வெந்து நொந்து ரொம்ப வேதனையில இருக்காங்க. இந்த நேரத்துல உங்களை பார்த்தா அவங்களுடைய வேதனையும் கோபமும் அதிகமாகத்தான் செய்யும். தயவு செய்து போயிடுங்கய்யா.